5 டாபிக் முடிச்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்த டாபிக் 6வது டாபிக் முதலாம் மிருகம் யார். ஓகே, அடுத்த டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் அந்திகிறிஸ்து பற்றி 5 டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம், வலு சர்ப்பம் வரைக்கும். அடுத்து முதலாம் மிருகம் யாருன்றதை பார்க்கலாம். முதலாம் மிருகத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் முதல்ல 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முதலாம் மிருகம் யாருன்றதை பார்க்கலாம். முதலாம் மிருகம், இதுக்கு முன்னாடி நம்ம வலு சர்ப்பத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். வலு சர்ப்பத்தின் ஆட்சி வந்துட்டு ரோமராஜ்யம், அதாவது பேகன் ரோமன் எம்பையர், இயேசு அறியாத அந்த பேகன் ரோமன் எம்பையர். ஆனால் அந்த வலு சர்ப்பம் தன்னோட வந்துட்டு பவரை இன்னொரு மிருகத்துக்கு கொடுக்குது. அந்த மிருகம் தான் முதலாம் மிருகம். அது என்ன பண்ணுது, எப்படி வந்துட்டு இந்த பவர் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதலாம் மிருகத்தில் வசனங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் படிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஸோ இதில் முதலாம் மிருகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே படித்தபடி மிருகம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம். நம்மளோட ரொம்ப முக்கியமான வசனம் வந்துட்டு இதுதான். இந்த வலு சர்ப்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் முதலாம் மிருகம் 2ஆம் மிருகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான வசனம் வந்துட்டு மிருகம் என்றால் ராஜ்யம். தானியேல் 7:23. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமம். மிருகம் என்றால் ராஜ்யம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ முதல்ல வலு சர்ப்பம்ன்றது பேகன் ரோமன் எம்பையர், அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த மிருகம் எந்த ராஜ்யத்தை குறிக்குது, இதுவும் நம்ம நெபுகாத் நேச்சரோட கனவுல இருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெபுகாத் நேச்சருக்கு வந்த சொப்பனம், அதில் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு. அந்த சிலையில் வந்துட்டு அதோட தலை பசும்பொன்னாக இருந்துச்சு, அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியாக இருந்துச்சு, அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமாக இருந்துச்சு, அதன் கால்கள் இரும்பு, அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. ஒரு சின்ன ரீகேப். ஸோ இந்த சிலை அதை ஒரு கல் நொறுக்கி போட்டது அப்படின்றத பார்க்குறோம். கல் வந்துட்டு எங்கே மோதுது, அது சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்படின்னு சொல்லி தானியேல் 2வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் பார்க்குறோம். ஸோ அதோட கால்களில் வந்துட்டு மோதுது, பாதங்களில் வந்துட்டு மோதி நொறுக்கி போடுது. இந்த 4 ராஜ்யங்கள் எந்தெந்த ராஜ்யங்கள்? தங்கம் பாபிலோனை குறிக்குது, வெள்ளி மேதியா பெர்சியா, வெண்கலம் கிரீஸ், இரும்பு ரோமராஜ்யம். இந்த ரோமராஜ்யம் கடைசி வரைக்கும் வந்துட்டு இயேசுவோட 2ஆம் வருகை வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். குறிப்பாக இதுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் டிராகனில். 4ஆம் ராஜ்யத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இந்த 4ஆம் ராஜ்யத்துக்கு 3 வடிவங்கள் இருக்கும். 4th கிங்டம்க்கு there will be 3 ஃபார்ம்ஸ். இந்த 4ஆம் ராஜ்யம் இயேசுவோட 2ஆம் வருகை வரைக்கும் இது நிலச்சி நிற்கும். தானியேல் 2:34 படிக்கலாம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பாதங்களில் மோதுதுன்னா அது ஏசப்பாவோட 2ஆம் வருகை வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ரோம ராஜ்யம் வந்துட்டு இருக்கும். அந்த இரும்பு ராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. இது எப்படி இருந்தது? வலு சர்ப்பத்தை போல இருந்தது. இப்பொழுது இல்லை, இப்பொழுது வலு சர்ப்பத்தை போல அது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நாசமடைய போகிறது பர்டிஷன். இட் வில் கோ இன்டு பர்டிஷன். பர்டிஷனா சன் ஆஃப் பர்டிஷன். இது போப்பை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே 3 மிருகங்களை பற்றியும் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது வலு சர்ப்பத்தை போல, இப்பொழுது அது வலு சர்ப்பத்தை போல இல்லை, இப்பொழுது அது முதல் மிருகத்தை போல இருக்குது. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து 2ஆம் மிருகத்தின் வடிவில் வந்து அது நாசமடைய போகிறது. ஆனால் இங்கிலீஷில் இன்னும் பெட்டராக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the beast that was is not and yet is. அது இப்பொழுது இல்லை, இருந்தாலும் இருக்குது இல்லைங்களா?
அது என்ன வடிவத்தில் இல்லை, அது வந்துட்டு வலுசர்ப்பத்தின் வடிவில் கிடையாது, ஆனாலும் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் முதல்ல 2 வசனங்களில் பார்த்தோம். அந்த வலுசர்ப்பம் என்ன பண்ணுதா, அந்த முதலாம் மிருகத்துக்கு தன்னோட அதிகாரத்தை கொடுக்குது, தன்னோட சிங்காசனமாகிய ரோம் நகரத்தை கொடுக்குது. சிங்காசனம் என்றாலே இங்கே ரோம் நகரத்தை குறிக்கிறது தான். ஸோ இந்த 4ஆம் ராஜ்யம் இது என்னென்ன வடிவங்களில் இருக்குன்றதை பார்க்கலாம். அது எடுத்தோடனே அது வலுசர்ப்பத்தின் வடிவில் இருக்கும், டிராகன் வலுசர்ப்பத்தின் வடிவில் இருக்கும். அதுக்கு அடுத்த வடிவம் அது எடுக்கிறது வந்துட்டு முதலாம் மிருகம். இதுதான் வந்து அதோட செகண்ட் ஃபார்ம், முதலாம் மிருகமாக இருக்கும். இந்த முதலாம் மிருகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும், அதாவது தன் சேனைகளை கொடுத்துச்சு. அதே ராஜ்யம்தான். ஸோ பேகன் ரோமன் எம்பையர்லேருந்து அது அடுத்த ஒரு ரோமன் எம்பையராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ அந்த ரோமன் எம்பையரோட பேரையும் நம்ம பார்க்கலாம். தன் சிங்காசனத்தையும் ரோம் நகரத்தையும் விட்டு கொடுக்குது, மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதுக்காக இது பண்ணுதுன்னா வஞ்சனை பண்ணுறதுக்காக, கிறிஸ்தவர்களை ஏமாத்துறதுக்காக. ஆரம்பத்தில் வலுசர்ப்பமானது கிறிஸ்தவர்களை கொல்ல பார்த்தப்ப கிறிஸ்தவர்கள் தங்களோட உயிரை மதிக்காமல் ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தை வச்சு வலுசர்ப்பத்தை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள வஞ்சனையாக வந்துட்டு வஞ்சிக்கிறதுக்காக இந்த முதல் மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. எப்படி வஞ்சிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 2ஆம் மிருகம் ஒன்று எழும்புது. இந்த 2ஆம் மிருகம் தான் அந்த ரோம ராஜ்யத்தோட 3ஆம் வடிவம், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரோமன் எம்பையர். வெளிப்படுத்தின விசேஷம் 13, 11, 12 நம்ம பார்க்குறோம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் கொடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த மிருகம் வந்துட்டு போப்பை குறிக்கிறது. 2ஆம் மிருகம் போப்பையும் போப்பை சேர்ந்த இந்த வேட்டிகன் சிட்டியை குறிக்கிறது. இந்த 2 மிருகங்களும், முதலாம் மிருகம் 2ஆம் மிருகம், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஆரம்பித்து அவர்களோட முடிவு ஒன்றாக தான் இருக்குது. அவங்களோட முடிவை பற்றி வெளிப்படுத்தல் 19:20 பார்க்குறோம். ஏசப்பா வரும்பொழுது அவர் இந்த மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னியும் கந்தமும் எரிகிற அந்த அக்னி கடலில் வந்துட்டு உயிரோடே தள்ளிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த முதலாம் மிருகம் யார்? இது கத்தோலிக்க ரோம பேரரசு. ரோம ராஜ்யம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா பேகன் ரோமன் எம்பையராக இருந்துச்சு. இந்த பேகன் ரோமன் எம்பையர் எப்போ விழுந்து போச்சு? 313 கான்ஸ்டன்டைன் ராஜா வந்து அந்த பேகன் ரோமன் எம்பையருக்கு ஒரு முடிவு கட்டிட்டான். அதுக்கப்புறம் இது எப்படி மாறுச்சுன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவ ரோமன் எம்பையராக மாறுச்சு, கிறிஸ்டியன் ரோமன் எம்பையராக மாறுச்சு. சொல்லப்போனால் கேத்தலிக் ரோமன் எம்பையர், கத்தோலிக்க ரோம பேரரசு. ஆனால் இந்த கத்தோலிக்க ரோம பேரரசில் 2 கால்கள் இருந்துச்சு. ஒரு கால் மேற்கத்திய ரோம ராஜ்யம், 2வது கால் கிழக்கு ரோம ராஜ்யம், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்லி 2 இருந்துச்சு. ஸோ நான் கண்ட மிருகம், அந்த ராஜ்யம், மிருகம்ன்றது ராஜ்யம், அந்த சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது, அதாவது பேகன் ரோமன் எம்பையர், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:2 நம்ம பார்க்குறோம். இந்த கேத்தலிக் ரோமன் எம்பையர், இந்த கேத்தலிக் ரோமன் எம்பையர் இது வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் வந்துட்டு எவ்வளவு நாள் இருந்துச்சு, ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் எவ்வளவு நாள் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து சமுத்திரத்திலிருந்து எழும்பின விலங்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சமுத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இது கேத்தலிக் ரோமன் எம்பையருக்கு. வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் 476 முடிஞ்சு போயிருது. ஆனால் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிசாந்தின் எம்பையர். பிசாந்தின் எம்பையர்னு சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இதோட தலைநகரம் கான்ஸ்டன்டினோபிளாக இருக்குது. இது தகர்க்கப்பட்ட வருஷம் 1453. 1000 வருஷத்துக்கு மேலே நின்ன அந்த ராஜ்யம் தான் இந்த கிழக்கத்திய ரோம ராஜ்யம். கான்ஸ்டன்டைன் ராஜா வந்து அதை தொடங்கி வைக்கிறான். 320க்கு மேலே அவன் எனக்கு ரோம் பிடிக்கல, நான் இனிமேட்டு கான்ஸ்டன்டினோபிள் போக போகிறேன்னு சொல்லி இந்த ராஜ்யத்தை தொடங்கி வைக்கிறான். தொடங்கி வச்சு 1000 வருஷத்துக்கு மேலே இது எதிரிகளால் பிடிக்கப்படாமல் கான்ஸ்டன்டினோபிள் அந்த ஒரு சிட்டி இருக்குது. 1453 அது டர்க்கி பீப்புளால், இஸ்லாமியர்களால் பிடிக்கப்படுது. அதுக்கான அந்த நிறைவேறுதலை, வசனத்துக்கான நிறைவேறுதலை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெளிப்படுத்தல் 13:5 படிக்கலாம். இந்த மிருகம் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய்,
தானியேலில் பார்த்த சின்ன கொம்பு பண்ண அதே வேலைகள், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பண்ணுற வாய் அதற்கு இருந்துச்சு. தானியேலில் 7:25 பார்த்தோம், அதே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும், அதே 1260. இங்கேயும் 42 மாதம், 42 × 30, அதே 1260. அதே காலகட்டம், கண்டெம்பரரிஸ் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஒரே சமயத்தில் ஆரம்பித்து ஒரே சமயத்தில் முடியுது. இந்த 10 கொம்பு மிருகம், அதாவது முதலாம் மிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருந்துச்சு? 10 கொம்பு இருந்துச்சு. இந்த 10 கொம்பு மிருகம் வேற ஒன்றும் இல்லை, அந்த 10 கத்தோலிக்க ராஜ்யங்கள். 10 கத்தோலிக்க ராஜ்யங்கள். இந்த 10 கத்தோலிக்க ராஜ்யங்கள் எங்கே இருந்துச்சு? இது அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இங்கே 10 நாடுகள் கத்தோலிக்க ரோம ராஜ்யமாக வந்துட்டு இருந்துச்சு. போப்பு என்ன சொன்னாலும் செய்வாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜஸ்டினியன்ற ராஜா. ஜஸ்டினியன்ற ராஜா வந்துட்டு அவன் 3 ராஜ்யங்களை போப் சொன்னாருன்னு சொல்லிட்டு அழிச்சு போட்டான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ரோம ராஜ்யம் வந்துட்டு இது எங்கேருந்து எழும்புச்சு? இது கடல்ல இருந்து எழும்புச்சு, சமுத்திரத்துலேருந்து எழும்புச்சுன்றதை பார்க்குறோம். சமுத்திரத்தில் என்ன இருக்கும்? தண்ணீர் தான் இருக்கும். தண்ணீரோட உண்மையான அர்த்தம் என்னது? தண்ணீரோட அர்த்தத்தை வெளிப்படுத்தல் 17:15 படிக்கலாம். இதை படிக்கலாம் அந்த வசனத்தை. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். தண்ணீரோட அர்த்தம் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஸோ இந்த மிருகம் எங்கேருந்து எழும்புமா? பல நாடுகள்ல இருந்து எழும்பும். ஸோ மேற்கத்திய ரோம ராஜ்யம், மேற்கத்திய ரோம ராஜ்யத்தில் நிறைய நாடுகள் வந்துட்டு இருக்குது. நிறைய நாடுகளில் இருக்கிற மக்களும் கத்தோலிக்கர்கள், இந்த நாடுகளோட ராஜாக்களும் கத்தோலிக்க ராஜாக்கள். ஸோ இந்த மக்கள் பகுதி இருக்கிற இடத்துல இருந்து பல ஜாதிகள், பல மொழி பேசுகிற மக்களோட இடத்துல இருந்து தான் இந்த ராஜ்யம் எழும்புன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ தி பீஸ்ட் வித் 10 ஹார்ன்ஸ், இது வந்துட்டு கேத்தலிக் ரோமன் எம்பையர். இதை வேற விதமாக சொல்லணும்னா இது வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அண்ட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட இன்னொரு பேர் பிசாந்தின் எம்பையர். இது வந்துட்டு எழும்பி இது போப்போட கை கோர்த்துக்குச்சு. பேப்பசியோட போப்போட கை கோர்த்துக்கிட்டு 1260 வருஷம் பரிசுத்தவான்களை வந்துட்டு இவங்க மேற்கொண்டாங்க, யுத்தம் பண்ணாங்க, அவங்கள கொலை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். தானியேல் 7:24-25 படிக்கலாம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 24வது வசனத்துல அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். கொம்புகள் என்றால் ராஜாக்கள் என்று அர்த்தம். ஸோ இந்த 10 கொம்புகளும் வந்துட்டு 10 ராஜாக்கள். இந்த ராஜ்யம் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்கிறோம். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட அந்த டெரிட்டரி உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து இதெல்லாம் இந்த சைடில் இருக்குது. இந்த சைடு போர்ச்சுகல், ஸ்பெயின், அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து இருக்கும். பக்கத்தில் ஜெர்மனி இருக்குது. இது கீழே வந்துட்டு இட்டலி. ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்தது தான் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். கீழே பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ரெண்டுமே இந்த மேப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஐரோப்பாவோட மேப், யூரோப். இந்த சைடு ரெட் கலரில் இல்லை இந்த மரூன் கலரில் இருக்குது, இதெல்லாம் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இதெல்லாம் பெசாந்தின் எம்பையர்னு சொல்கிறது ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் இருக்கிற அந்த நாடுகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிரீக் ரோமன் எம்பையர் இல்லை ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்லலாம். இங்கே அதிகமாக கிரீக் பாஷை தான் வந்துட்டு பேசினாங்க. இந்த பெசாந்தின் எம்பையர் இதுதான் வந்து டர்க்கியை பேஸ் பண்ணி இருக்கிறது. இந்த கான்ஸ்டன்டினோபிள், டர்க்கியோட தலைநகரம் இஸ்தான்புல், கான்ஸ்டன்டினோபிளை பேஸ் பண்ணி இருக்கிறதா இந்த பெசாந்தின் எம்பையர். ஆனால் இதில் வந்துட்டு ராஜ்யம் மட்டும் பிரியலை, சபையுமே பிரிஞ்சு தான் இருந்துச்சு. 1054 ஒரு பெரிய சபையில் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த 1054 வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கத்தோலிக்க சபையிலேருந்து ஆர்த்தடாக்ஸ் சபைன்னு சொல்லி ஒரு சபை பிரிஞ்சு போயிடுச்சு. ப்ராட்டஸ்டாண்ட் மக்கள்லாம் பிரிஞ்சது. மார்ட்டின் லூத்தர் அந்த ரெஃபர்மேஷன் வந்துட்டு 1517 கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடந்துச்சு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. கத்தோலிக்க சபையிலேருந்து இன்னொரு சபை, கத்தோலிக்க சபை மாதிரியே இருக்கிற இன்னொரு சபை வெளியில் வந்துச்சு. அதுக்கு பேர் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் முழுசாக கத்தோலிக்கர்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க. இந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரில் அதிகமாக இருந்தவங்கலாம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி இருக்கிறாங்க. இன்றைக்குமே 30 கோடி ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் மக்கள் இருக்கிறாங்க. வந்துட்டு அந்த ஒரு 1-2 சபைகள் தான் வந்துட்டு இருக்குது.
ரஷ்யாவில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் சபை இருக்குது, கிரீஸ்லேயும் ரஷ்யாலையும் இருக்குது, அது இல்லாமல் டர்க்கியை பேஸ் பண்ணி ஆர்த்தடாக்ஸ் சபை இருக்குது. ஸோ இப்படி இந்த 2 ராஜ்யங்களும் சேர்ந்தது தான் வந்துட்டு கேத்தலிக் ரோமன் எம்பையர். இதுதான் முதலாம் மிருகம். ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, அந்த வலு சர்ப்பத்துக்கும் 10 கொம்பு இருந்துச்சு, அந்த முதலாம் மிருகத்துக்கும் 10 கொம்பு இருந்துச்சு. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீடம் தலை மீது இருந்ததா அல்லது கிரீடம் கொம்பு மீது இருந்ததா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கிறாரு அவரோட பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 பார்க்கலாம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பத்துக்கு கிரவுன்ஸ், மணிமுடிகள் எங்க இருந்துச்சு? தலைகள் மேல இருந்துச்சு இல்லையா? 7 தலைகள் மேல தான் மணிமுடிகள் இருந்துச்சு. ஆனால் அந்த முதலாம் மிருகத்துக்கு எங்கே இருந்துச்சுன்றதை வந்துட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:9 ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஸோ இந்த 7 தலைகள் மேலே மணிமுடிகள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, சென்ட்ரல் பவர் ரோமில் இருக்குதுன்னு அர்த்தம். சீசர் அப்படின்ற ராஜா சென்ட்ரல் பவரை பற்றி பேசுறது. 10 ராஜாக்களாக அது வந்துட்டு மாறலை, பிரியலை. 10 ராஜ்யங்களாக அது உடையாத, அதுக்கு முன்னாடி இருந்த பவரை குறிக்கிறது தான் தலைகள் மேலே மணிமுடிகள், crowns on the heads. ஆனால் crown on the head அப்படின்னாக்கா சென்ட்ரல் பவர், சீசர் ராஜாவை குறிக்கிறது. இது பேகன் ரோமன் எம்பையரை குறிக்கிற ஒரு விஷயம். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 13:1 வந்துட்டு பார்க்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நல்லா கவனிச்சு பாருங்க. மணிமுடிகள் எங்க இருக்குது? அதன் கொம்புகளின் மேல். கொம்புகள் மேல மணிமுடி இருக்குதுன்னா ராஜ்யம் 10 உடைஞ்சு 10 ராஜா இருக்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொரு ராஜாவுக்கும் மணிமுடி இருக்குது. அதனால தான் இங்க 10 மணிமுடி இருக்கு. 10 crowns. 10 crowns அப்படின்னாக்கா 10 நாடா பிரிஞ்சு போயிடுச்சு. இது 476க்கு அப்புறம். தலைகள் மேல மணிமுடி இருக்குதுன்னு சொன்னாக்கா அது 476க்கு முன்னாடி இருந்த பேகன் ரோமன் எம்பையரை குறிக்கிறது தான் தலைகள் மேல மணிமுடி. 12:3க்கும் 13வது அதிகாரத்தில் வர முதல் மிருகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த பெரிய வித்தியாசம் என்னன்னாக்கா, வலு சர்ப்பத்துக்கு தன் தலையின் மேல் 7 மணிமுடிகள் மட்டும்தான் இருக்குது தலை மேலே. ஏன்னா 7 தலைகளுக்கு 7 மணிமுடிகள் இருக்குது. இது ரோமை குறிக்கிறது, அன்டிவைடட் ரோம், அன்டிவைடட் ரோமன் எம்பையர், அதை குறிக்கிற ஒரு விஷயம். 13வது அதிகாரத்தில் அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகள், இங்கே 10 crowns இருக்குது. அப்படின்னா இங்கே 10 ராஜா இருக்கிறான், 10 நாடுகளாக பிரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ராஜாவும் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே சென்ட்ரல் பவர்ன்றது கிடையாது. ஆனால் இந்த ராஜாக்கள் எல்லாரும் ஸ்டில் போப்புக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ crowns on the horns, it means power is divided among 10 kingdoms. இது கேத்தலிக் ரோமன் எம்பையரை குறிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த மிருகம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? அதோட வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்துச்சு. இந்த சிங்கத்தின் வாய்க்கு இன்னொரு பேர் பாபிலோனியன் மவுத். நம்ம தானியல்ல வந்துட்டு சிங்கம்னு எந்த ராஜ்யத்தை பார்த்தோம்? சிங்கம்ன்றது பாபிலோன் ராஜ்யத்தை பார்த்தோம். அப்போ சிங்கத்தின் வாய்னா பாபிலோனை போல அதோட வாய் இருக்கும். பாபிலோன் எப்படி பேசியதோ அப்படி இந்த மிருகமும் வந்துட்டு பேசும். இந்த பாபிலோனியன் மவுத், சிங்கத்தின் வாய் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. அதோட வாய் சிங்கத்தின் வாய், இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆவியானவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சிங்கத்தின் வாய், இந்த சிங்கத்தின் வாய் என்னென்னலாம் பண்ணுச்சுன்றதை பாருங்க. வெளிப்படுத்தல் 13:5 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த சிங்கத்தின் வாய்னா பெருமையானவைகளை பேசும் வாய். அது தூஷணங்களை பேசும், பெருமையானவைகளை பேசும், தேவனுக்கு எதிராக வந்து தேவ தூஷணங்களை பேசுகிற வாய். இந்த 4 மிருகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் தானியல்ல 7வது அதிகாரத்தில். சிங்கம் யாரை குறிக்கிறது? பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. சிங்கத்தின் வாய், பாபிலோன் ராஜ்யம் எப்படி பேசுச்சு? தானியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தானியல்ல பாபிலோன் ராஜா எப்படி பேசினான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. தானியல் 3வது அதிகாரம் வசனம் 1 வசனம் 6 படிக்கலாம். ராஜாவாகிய நெபுகாத்நேசர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றான். இதுதான் பாபிலோனியன் மவுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். சிங்கத்தின் வாய் என்றால் இது இப்படிதான் இருக்கும். சிங்கம் பாபிலோன் இப்படிதான் வந்துட்டு பண்ணுச்சு. சிலை வழிபாடு பண்ணணும், சிலை வழிபாடு பண்ணலைன்னா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றதுதான் சிங்கத்தின் வாய்.
இந்த சிங்கத்தின் வாய் தான் அந்த ரோமன் எம்பையர், கேத்தலிக் ரோமன் எம்பையருக்கும் இருந்துச்சு. கேத்தலிக் ரோமன் எம்பையரில் என்ன பண்ணாங்க, இயேசு இதுதான் இயேசு, இந்த சிலையை நீ வணங்கணும், சிலையை வணங்கி நீ எனக்கு கீழ்பட்டு இருக்கணும்னு சொல்லி போப்பு சொல்கிறான். ஸோ போப்புக்கு கீழ்பட்டு இருக்கலை அப்படின்னு சொன்னாக்க கொலை பண்ணிடுவோம், எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவோம். இனிஷியலாக எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொலை பண்ணுவாங்க. இதுதான் சிங்கத்தின் வாய்க்குரிய அடையாளம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். யாராவது வலு சர்ப்பத்தையோ இல்லை அந்த மிருகத்தையோ வணங்குவாங்களா? தெரிஞ்சே யாராவது சாத்தானையோ இல்லை அந்த மிருகத்தையோ அந்த வலு சர்ப்பத்தையோ பாம்பையோ யாராவது வணங்குவாங்களா? இந்த வலு சர்ப்பத்தை வணங்குறதுனா என்னது, மிருகத்தை வணங்குறதுனா என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:12 அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் கொடிகளும் வணங்கும்படி செய்தது. ஸோ முந்தின மிருகத்தை வணங்குறாங்க, முதலாம் மிருகத்தை வணங்குறாங்க மக்கள், வலு சர்ப்பத்தையும் வணங்குறாங்க. இந்த மிருகத்தை வணங்குறது அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்கலாம். வணங்கலைன்னா என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சொரூபத்தை வணங்கிதான் ஆகணும், இது கட்டாயம். வணங்கலைன்னா கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்கம்யூனிகேஷன். எக்ஸ்கம்யூனிகேஷன் நீ போப்புக்கு கீழ்பட்டு இருக்கணும். எக்ஸ்கம்யூனிகேஷனில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரோட் டு கெனாசா அப்படின்ற ஒரு சின்ன நம்ம வரலாற்று நிகழ்ச்சியை வந்துட்டு பார்த்தோம். ஒரு ரோம ராஜா, ஹோலி ரோமன் எம்பையர், அது ஒரு பெரிய ரோமன் எம்பையர், ஹோலி ரோமன் எம்பையர். இதோட பெரிய ராஜா ஹென்ரி the 4th அவன் போய் போப்புக்கிட்ட எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தான். 3 நாள் அவனுக்காக குளிர்லையும் பனியிலையும் வந்துட்டு டிசம்பர் குளிரில் அவனுக்காக காத்திருந்து, போப்புக்காக அவனோட அரண்மனைக்கு வெளியில் காத்திருந்து போப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட வந்து சரண்டர் ஆகி அவன்கிட்ட சமரசம் பேசிட்டு வந்தான். இதுதான் ஒரு ராஜாவுடைய நிலைமை. அவன் ஒரு குறுநில மல்லன், சாதாரண ராஜா கிடையாது. அவன் ஹோலி ரோமன் எம்பரர். ஹோலி ரோமன் எம்பரரோட நிலைமையை எதுன்னு சொன்னால் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணப்பட்ட மற்ற ஆட்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா த ஆல்பிகன்சியன் க்ரூசைட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. ஆல்பி அப்படின்ற ஊர் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஃப்ரான்ஸில் ஆல்பின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருந்த அந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், உண்மை கிறிஸ்தவர்களுக்கு பேர் ஆல்பிகன்சிஸ். இந்த ஆல்பிகன்சிஸ்லாம் நாங்கள் போப்புக்கு கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவங்க. இன்றைக்கி நேற்றுல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போப்புக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் வசனத்தை படித்து வசனத்தின்படி தான் நாங்கள் நடப்போம்னு சொல்லி இவங்க சொன்னவங்க. இவங்களுக்கு எதிராக எக்ஸ்கம்யூனிகேஷன்லாம் கொண்டு வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியும் இவங்க வந்துட்டு கேட்கல. அந்த பாபிலோனியன் மவுத், சிங்கத்தின் வாய், அது சொல்லியும் இவங்க கேட்கல. அதுக்கப்புறம் 20 வருஷத்தில் இவங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணாங்க. 10 லட்சம் பேரை 20 வருஷத்தில் கொலை பண்ணாங்க. அதுக்கான ப்ரூஃப் இன்ன வரைக்கும் கூட இருக்குது. இவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க, எத்தனை பேரை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ஆல்பிகன்சியன் க்ரூசைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் 20 வருஷத்தில் வந்துட்டு போப்போ அவனோட ராஜ்யத்தை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். இதுதான் இந்த ரோட் டு கெனாசா. ஒரு ராஜாவோட நிலைமை என்னன்றதை பாருங்கள். த ரோட் டு கெனாசா, ஹோலி ரோமன் எம்பரர் ஹென்ரி the 4th இவனை வந்துட்டு அந்த போப் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி 1 வருஷத்துக்குள்ளார நீ மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலனாக்க மற்ற ராஜாக்களை வச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன். அவன் தன்னோட பதவிக்காகவும் தன்னோட உயிருக்காகவும் பயந்துக்கிட்டு ராஜா என்ன பண்ணுறான், நேராக போப்போட அரண்மனைக்கு போகிறான். போப்போட அரண்மனைக்கு போய் போப்புக்கு பின்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு 3 நாள் அந்த அரண்மனைக்கு வெளியில் வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணி அவனோட மனைவி, அவனோட பிள்ளைகள் 3 நாள் காலில் செருப்பு கூட போடாமல் அந்த குளிர்லையும் பனிலையும் வெயிட் பண்ணி கடைசியில் போப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமரசம் பண்ணிட்டு வரான். இது ஒரு ராஜாவோட நிலைமை. ஸோ எக்ஸ்கம்யூனிகேஷன், பாபிலோனியன் மவுத், சிங்கத்தின் வாய்னா இது இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த மிருகத்துக்கு சாவுக்கு ஏதுவான காயம் ஒன்று இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:3 படிக்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. ஸோ அந்த மிருகத்திற்கு சாவுக்கு ஏதுவான காயம் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். இந்த சாவுக்கு ஏதுவான காயம் இந்த ரோமன் எம்பையருக்கு, குறிப்பாக கிறிஸ்டியன் ரோமன் எம்பையர், கேத்தலிக் ரோமன் எம்பையருக்கு எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 400வது வருஷத்துலேருந்து 476 வரைக்கும். இது நம்ம நாளைக்கு 4 எக்காலங்களில் பார்ப்போம். 4 எக்காலங்களில் வந்துட்டு the 4 ancient sacks of Rome அப்படின்னு சொல்லுவாங்க. SACK,
சாக் ஆஃப் ரோம்னா ரோமை போய் தரமட்டமாக சில ராஜாக்கள் ஆக்கிட்டு வந்தாங்க. ரோமில் இருக்கிற அந்த சிலை வழிபாடு பண்ணுற கிறிஸ்தவர்களை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொண்டு தரமட்டமாக்கிட்டு வந்தாங்க. இதை பண்ணது 4 ராஜாக்களை ஏசப்பா எழுப்பி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அலரிக்குன்ற ஒரு ராஜா, ஜென்சரிக்குன்னு ஒரு ராஜா, அட்டிலான்னு ஒருத்தன், அடுத்து ஓடோயசர்ன்ற ஒருத்தன். கடைசியாக அவங்க கீழ்ப்படியவே இல்லைன்றப்ப 476 ஓடோயசர்ன்ற ராஜாவை வச்சு கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், மேற்கத்திய ரோம ராஜ்யத்தை வந்துட்டு தரமட்டமாக்கினார் ஆண்டவர் இயேசு. அதுக்கப்புறம் கிழக்கத்திய ரோம ராஜ்யம் இருந்துச்சு. அவங்களும் அதுக்கப்புறம் சொல்கிறத கேட்கல, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாதனால அவங்களையும் தரமட்டமாக்கினார். இது எப்படி எந்தெந்த வருஷங்களில் நடந்துச்சு, இதுக்கான நிறைவேறுதல் எந்த முத்திரையில் இருக்குது, இல்லை எந்த எக்காலத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 leg ஆஃப் த கேத்தலிக் ரோமன் எம்பையர், இது வந்துட்டு அந்த சிலைக்கு 2 இரும்பு கால்கள் இருந்துச்சு. ஒரு கால் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், இன்னொரு கால் இரும்பு கால் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இது ரெண்டத்தையும் ஆண்டவர் வந்து தரமட்டமாக்குனாரு. இவங்களெல்லாம் பார்பேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. யூரோப்பில் இருக்கிற பார்பேரியன்ஸ், காட்டுவாசிகள். இந்த பார்பேரியன்ஸை வச்சு ஆண்டவர் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரை வந்து தரமட்டமாக்குனார். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை யாரை வச்சு தரமட்டமாக்குனார்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதம். நம்ம வேணால் நினைக்கலாம், இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, 200 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க, இவங்க பைபிளில் ஒன்றுமே இவங்களை பற்றி எழுதலையான்னு சொல்லி இவங்களை பற்றி நிறையா எழுதியிருக்குது பைபிளில். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இஸ்லாமியர்களை பற்றி எழுதியிருக்குது. அவங்கள வச்சு ஏசப்பா அவருக்கு கீழ்ப்படியாத இந்த கத்தோலிக்க ரோம ராஜ்யத்தை எப்படி நியாயம் தீர்த்தார் அப்படின்றதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் அந்த மிருகம் என்ன பண்ணுச்சான், தூஷணம் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் வசனங்கள் 5-6 படிக்கலாம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. அவன் என்னென்ன தூஷிக்கிறான்றது நீங்கள் 6வது வசனத்தில் பார்க்கலாம். அவருடைய நாமத்தை தூஷிக்கிறான். இயேசு அப்படின்ற நாமத்தையே அவன் தூஷிக்கிறான். ஐ ஆம் கிரைஸ்ட், விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாமத்தில் மட்டும்தான் மீட்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் நமக்கு வானத்திலையும் பூமியிலும் கொடுக்கப்படலைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 எழுதியிருக்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இயேசுவோட நாமத்தில் மட்டும் இல்லை, மரியாள்கிட்டையும் உங்களுக்கு மீட்பு இருக்குது, நீங்கள் புனிதர்கள் மூலியமாக போனீங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு விடுதலையும் மீட்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுவோட நாமத்தை அவன் தூஷிக்கிறான். அவருடைய வாசஸ்தலம்னாக்கா அவருடைய உடல், இயேசு வந்துட்டு உடலில் தான் வந்துட்டு வாசமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய உடல் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தையும் அவன் வந்து தூஷணம் பண்ணுறான். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் எப்படி வாசமாக இருக்கிறவர்களை அவன் தூஷணம் பண்ணுறான். மரியாள் உண்மையிலே வந்துட்டு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தாழ்ச்சியான பெண் அப்படின்றத நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு மரியாளை எப்படி தூஷணம் பண்ணுறான்றதை பாருங்கள். இவன் ஒரு டூப்ளிகேட் மரியாள் ஏற்படுத்திட்டான். டூப்ளிகேட் மரியாள் ஏற்படுத்தி ஷீ இஸ் த குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வசனத்தில் மோட்சராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன், எரேமியா 44வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேயோட பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எரேமியா 44 மோட்சராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன்றது ஒரு துர்தேவதையோட பேர், ஒரு பேயோட பேர். அந்த பேயோட பேர் எடுத்து மரியாளுக்கு வச்சு மரியாளோட பேரை எப்படி தேவதூஷணம் பண்ணுறான்றதை பாருங்கள். அது மட்டுமா, அடுத்து பேதுரு, இவர் தான் முதல் போப்பு. அவர் ஒரு காலம் சொல்ல கிடையாது நான் தான் முதல் போப்புன்னு சொல்லி. ஆனால் அவரோட பேரை இவன் தூஷணம் பண்ணுறான். அவர் தான் முதல் போப்பு, அவர் வழி வந்தவங்க தான் நாங்கள்லாம். அவர் ஆனால் கல்யாணம் பண்ணாரே அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொய். ஸோ இப்படி அவன் எல்லாவற்றையும் தூஷணம் பண்ணுறான். இயேசுவோட நாமத்தை தூஷணம் பண்ணுறான், அவரோட வாசஸ்தலத்தை தூஷணம் பண்ணுறான், பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அந்த நபர்களையும் அவன் தூஷணம் பண்ணுறான்னு சொல்லி போட்டிருக்குது. தூஷணம்னா என்னது? சிலை வழிபாடு தான் மெயினாக தூஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 20வது அதிகாரம் வசனம் 27-28 படிக்கலாம். ஆகையால் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். எப்படி தூஷிச்சாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருன்றதை பாருங்க. பலிகளை செலுத்தி எங்கெங்க நீங்க மரங்களை கண்டீங்களோ அங்கெல்லாம் ஒரு சிலைகளை வச்சு நீங்க எனக்கு எதிராக வந்து தூஷணம் பண்ணீங்க அப்படின்றாரு. தூஷணம் என்றால் சிலை வழிபாடு. இதுதான் வந்துட்டு நம்பர் 1 அர்த்தம் தூஷணத்துக்கு. சிலை வழிபாடு பண்ணுற சபை இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபை தான். அதனால் இந்த மிருகமும் வந்துட்டு கேத்தலிக் பீஸ்ட்,
கத்தோலிக்க மிருகமாக இருக்கிறதுனால, கத்தோலிக்க ரோம ராஜ்யமாக இருக்கிறதுனால இது இப்படி தான் தூஷணம் பண்ணிகிட்டு இருக்கு, சிலைகளை வச்சுக்கிட்டு. ஏசாயா 65:7 படிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்களை முந்தின செய்கைகளின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளில் என்னை நிந்தித்தன்ற இந்த வார்த்தை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ஃபீம்ட், தூஷணம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வருது. தூஷணம்னு சொன்னாலே திரும்பவும் வந்துட்டு சிலை வழிபாடை குறிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. தானியேல் 7:8 இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது அப்படின்னு சொல்லி வருது. பெருமையானவைகளை அந்த மிருகம் பேசிச்சுன்னு வருது. தானியேல் 7:20 பெருமையானவைகளை பேசும் வாய் அந்த மிருகத்துக்கு இருந்துச்சுன்னு சொல்லி வருது. வெளிப்படுத்தல் விசேஷம் 13:5 அந்த பெருமையான பேச்சுக்கள் என்னன்னா தூஷணங்கள், அதாவது சிலை வழிபாடு. சிலை வழிபாடு தான் தூஷணம்னு சொல்லி ஆவியானவர் இங்கே காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். எப்படி தெரிஞ்சே ஒரு வலு சர்ப்பத்தை வணங்க முடியும்? இவங்கெல்லாம் இந்துக்களோ முஸ்லீம்களோ கிடையாது, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்னைக்காவது வலு சர்ப்பத்தை வணங்குவாங்களா? வணங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி வணங்கினாங்கன்றதை பாருங்கள். வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அப்படின்னா வலு சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பது. வலு சர்ப்பம் சொல்கிறதெல்லாம், வலு சர்ப்பம்னா பேகன் ரோமன் எம்பையர், மிருகம் என்றால் ஃபர்ஸ்ட் பீஸ்ட், முதலாம் மிருகம்னாக்க அது அந்த கத்தோலிக்க ரோமராஜ்யம், கிழக்கு ரோமராஜ்யம், மேற்கு ரோமராஜ்யம். ஸோ இப்படி இந்த ராஜ்யத்திலோட தலைவர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறது தான் வந்துட்டு வலு சர்ப்பத்தை வணங்குறது, இல்லை அந்த மிருகத்தை வணங்குறது. வெளிப்படுத்தல் 13:4 அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். வலு சர்ப்பத்தையும் வணங்கினார்கள், மிருகத்தையும் வணங்கினார்கள். இந்த வணங்குறதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:12 அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஸோ இவ்வளோ பேரை வணங்குறாங்கன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, ஆதி ஆகமத்தில் ஆவியானவர் ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். யாக்கோப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற இந்த வசனம் ஆதி ஆகமம் 27:29. ஆதி ஆகமம் 27:29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஜாதிகளை பார்த்து சிலை வழிபாடு பண்ண சொல்றாரா ஈசாக்கு? உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஏசா யாக்கோபை வணங்கணும்னு சொல்றாரா? குனிஞ்சு வணங்கி சிலை வழிபாடு பண்ணணும்னு சொல்றாரா? ஸோ சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு ஈசாக்குக்கும் தெரியும், யாக்கோபுக்கும் தெரியும். யாத்திராகமும் 20வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் மேலே வானத்திலோ கீழே பூமியிலையோ பூமிக்கு அடியிலையோ எந்த ஒரு விக்கிரகத்தை நீ வணங்கக்கூடாது, அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் கூடாதுன்னு சொல்லி இருக்குது. இப்போ இங்கே ஈசாக்கு என்ன சொல்றாரு யாக்கோபு பார்த்து? உன்னோட அண்ணன் தம்பியெல்லாம் உன்னை வணங்கட்டும், சிலை வழிபாடு பண்ணட்டும்னு சொல்றாரா? இல்லை, உனக்கு கீழ்ப்படிந்து இருக்கட்டும் அப்படின்றார். உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இருக்கட்டும்ன்றாரு. இது ஒரு வசனம் மட்டும் கிடையாது. யாக்கோபும் இதே மாதிரி தான் தன்னோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபோட ஆசீர்வாதத்தை பாருங்க. ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னா ஜாதிகள் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கட்டும், கீழ்ப்படிந்து இருக்கட்டும். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னா உன் தாயின் பிள்ளைகள் உன்னோட சகோதரர்கள் சகோதரிகள்லாம் உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். யாக்கோபு இதே மாதிரி தான் தன்னோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யூதாவை ஆசீர்வதிக்கிறது எப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 49:8 யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள்னா மீதி 11 சகோதரர்களும் இவனை பார்த்து சிலை வழிபாடு பண்ணணும்னு சொல்லி சொல்றாரா? இல்லவே இல்லை. யாக்கோபுக்கு தெரியும் சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள் அப்படின்னா உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ மிருகத்தை வணங்கினார்கள், அந்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வலு சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள், அந்த வலு சர்ப்பத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த மிருகத்தை வணங்கினார்கள்னா மிருகத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். மிருகத்தை அவங்க உண்மையிலே வணங்கலை, மிருகத்துக்கு அவங்க கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அந்த மிருகம் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. இயேசுதான் சிலைனா கேட்டுக்குவாங்க. நீ
பழி பூசைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா பூசைக்கு வந்துட்டு போவாங்க. ஜெபமாலை சொல்லணும்னா ஜெபமாலை சொல்லுவாங்க, மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அவன் வச்ச எல்லா சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் வந்துட்டு அந்த மிருகத்தை வணங்குறது, இல்லை அந்த வலு சர்ப்பத்தை வணங்குறது. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணா அப்படின்றத நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்தோம். வெளிப்படுத்தல் 13:7 மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த கேத்தலிக் ரோமன் எம்பையர் எப்படி வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இவங்க எப்படி வந்துட்டு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணாங்க? டார்க் ஏஜஸ்ன்னு சொல்ல அந்த 538 கிபி 538 1798 வரைக்கும் இன்குவிசிஷன் அப்படின்ற பேரில் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு கொண்டு குமிச்சாங்க. இயேசுவோட உண்மையான பிள்ளைகளை, பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு கோடிக்கணக்கான பேர்களை வந்துட்டு, கோடிக்கணக்கான பிள்ளைகளை வந்துட்டு கொண்டு குமிச்சாங்க. இந்த முதலாம் மிருகம் வேற யாரும் இல்லை, அந்த 10 கொம்பு மிருகம் இல்லை முதலாம் மிருகம்னு சொல்றது கத்தோலிக்க ரோம பேரரசு, இல்லாட்டினா மேற்கத்திய ரோம பேரரசு, கிழக்கத்திய ரோம பேரரசு, சுருக்கமாக சொல்லப்போனால் ஐரோப்பா. இன்னைக்கு இருக்கிற அந்த வெஸ்டர்ன் யூரோப், அங்கே இருக்கிற நாடுகளான இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அங்கே இருக்கிற ஸ்பெயின், போர்ச்சுகல், பெல்ஜியம், இந்த மாதிரி நாடுகள் தான் வந்துட்டு முதலாம் மிருகத்தை குறிக்கிற அந்த ராஜ்யங்கள். ஸோ இதோட நம்ம 6 டாபிக் முடிச்சிட்டோம்.